சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிரிப்பலையை ஏற்படுத்தினார். தொகுப்பு வீட்டுக்கான பயனாளிகளுக்கு மாதிரி தொகுப்பு வீடு மாதிரி சாவியும் வழங்கப்பட்டது. அப்போது மாதிரி தொகுப்பு வீட்டின் அளவை விட மாதிரி சாவியின் அளவு பெரிதாக இருந்தது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதால் சிரிப்பலை ஏற்பட்டது. துணை முதலமைச்சர் அவர்கள் அழகு அவர்களிடம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சித்ரா அவர்களை கலைஞரின் கனவு இல்லத்தின் வீட்டு சாவியினை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழா முடிந்தவுடனே தோரண வாயில்களில் பயன்படுத்தப்பட்ட கரும்பு மற்றும் வாழைத்தாறுகளை பொதுமக்கள் எடுத்து சென்றனர். ஒரு பெண் வாழைத்தாரை பறிக்க முடியாமல் ஒவ்வொரு வாழைக்காயாக பறித்து சென்றார். நல்லா இழுக்கா வேகமா அப்படிதாக்கா. இந்த பக்கம் கேமரா பார்த்துட்டே இல்லைங்கக்கா. மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை? இது ஒரு நல்ல கேள்வி. டிவியிலே வரப்போகுது, பேப்பர் என்ன அப்படி திரும்பிக்கிட்டே இருப்பீங்க பார்ப்போம்.